எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜெயார். இது நம்ம சேனல்ல வர்ற புக் டூ செக்மெண்ட் எபிசோட் நம்பர் 30. இன்னைக்கு நம்ம பிரையன் ட்ரசி எழுதின 21 Secrets of Self-Made Millionaire அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அப்டேட். இன்னைக்கு எக்ஸல் தாங்க எல்லா ஜாப்லயுமே யூஸ் பண்றாங்க. சொல்ல போனா எக்ஸல் இல்லாம இன்னைக்கு எந்த ஜாபுமே இல்லை. பிபிஓ ஜாப், ஐடி ஜாப், ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப்னு எல்லா ஜாப்லயுமே எக்ஸல் தான் பிரைமரியா இருக்கு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்லை நம்ம கற்றுக்க நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேர்ல்டு லெவலில் எக்ஸல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கம்பெனி. அவங்க தான் yourexcelguide.comன்ற கம்பெனி. இவங்களோட எக்ஸல் கோர்ஸ் எல்லாமே அனிமேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே புரியும். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வெறும் 49 ரூபாய் தாங்க. கோர்ஸ் முடிச்சு ஒரு டெஸ்ட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோர்ஸ் வெறும் 49 ரூபாய் தான். இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகத்தோட ஆத்தர் பிரையன் ட்ரசி அவருடைய சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க. அதனால அவருடைய 30 வயசுக்குள்ள எப்படியாவது ஒரு மில்லியனரா மாறணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா என்னதான் ஆசை இருந்தாலும் அவரால் அவருடைய 30 வயசுக்கு முன்னாடி அவர் நினைச்ச மாதிரி மில்லியனரா மாற முடியல. சொல்ல போனா அவர் பினான்சியலாவே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல அவர் பயங்கரமா யோசிக்கிறாரு, மற்ற பீப்புள்லாம் மில்லியனரா மாற என்ன காரணம், தன்னால ஏன் மில்லியனரா மாற முடியல அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்படி தேடும் போது தான் அவருக்குள்ள இருக்க நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிது. இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நிறைய இயர்ஸ் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. ஃபைனலாக சக்ஸஸாகவும் ஆயிட்டாருங்க. அவருடைய ஸ்டடீஸில் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ண இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நிறைய மில்லியனருக்கு சேம் ஹேபிட் அண்ட் சேம் பிஹேவியர் இருக்கிறது தான். அதனால தான் அவங்களால மில்லியனராக மாற முடிஞ்சிருக்கு. நார்மல் பீப்புள்கிட்ட இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிறதா அவர் சொல்றாரு. ஈவன் அவர்கிட்டையுமே அது இல்லாத ரீசன்னால தான் அவரால் சக்ஸஸ் ஆக முடியலையாங்க. இதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, நாம இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் மில்லியனராக மாற முடியும்னு சொல்றாரு. ஸோ இந்த செல்ஃப் மேட் மில்லியனரோட 21 சீக்ரெட்ஸ் தான் அவர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதில் பெஸ்ட் 5 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்பீட் அண்ட் டிபெண்டபிலிட்டி. அமேசான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு நொடி அவங்களுடைய சைட் டவுன் ஆனா கூட வருஷத்துக்கு $1.6 பில்லியன் லாஸ் ஃபேஸ் பண்றதா சொல்றாங்க. கூகுள் ரிசர்ச்ல அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் 1000 சர்ச்ல ஒரு சர்ச் ஸ்லோ ஆனா கூட per டேக்கு 8 மில்லியன் சர்ச்சஸ் டிக்ரீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நாம இருக்கக்கூடிய இந்த உலகம் எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. மில்லியனியர்ஸ் அண்ட் பில்லியனியர்ஸ்க்கு டைமோட இம்பார்ட்டன்ட் நல்லாவே புரியுங்க. ஆனா நார்மல் பீப்புள் டைமோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டண்ட்டை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. மில்லியனியர் பீப்புள் அவங்களோட ஒர்க்கை ஸ்பீடாக பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரீசன்னால தான் லெஸ் டைமை யூஸ் பண்ணி மோர் அவுட்புட்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. பட் நார்மல் பீப்புள் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இது அவங்க லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகாமல் இருக்க இம்பார்ட்டன்டானது. 2வது பாயிண்ட், கெட் அரவுண்ட் த ரைட் பீப்புள். நீங்கள் எந்த 5 மனிதர்களுடன் பழகுகிறீர்களோ அந்த 5 மனிதர்களின் சராசரியாகத்தான் நீங்கள் திகழ்வீர்கள். அதாவது உங்களை சுற்றி எந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த மனிதர்களுடைய பழக்கங்கள் தான், அந்த மனிதர்களுடைய வளர்ச்சி தான் உங்களையும் வந்து சேரும். அதனால உங்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மனிதர்களோட பழகுங்க, அந்த மாதிரி நண்பர்களோட பேசுங்க. அப்பதான் கூடிய விரைவில் உங்களால் நீங்கள் முயற்சி செய்கிற எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக கட்டமைக்கணும், 6 பேக் வைக்கணும் அப்படின்னு நினச்சா அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களோட பேசுங்க. ஜிம்முக்கு போகிற மனிதர்களுடைய பழக்கங்களை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களாலையும் கூடிய சீக்கிரம் 6 பேக் வைக்க முடியும், உங்களால் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்குது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியில் சேர்ந்து இது மாதிரியான மனிதர்களோட நீங்கள் இயல்பாக பேசலாம். ஸோ இனி எப்போதுமே உங்களை சுற்றி சரியான மனிதர்கள் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. 3வது பாயிண்ட் என்னன்னா, ஒர்க் ஹார்டர் அண்ட் லாங்கர். நீங்க உண்மையாவே மில்லியனரா மாறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆத்தர் உங்களை 40+ ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண சொல்றாருங்க. இந்த ஃபார்முலா சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஆவரேஜ் பர்சனோட லைஃப் ஸ்டைல தான் வாழ முடியும். அந்த 40 மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு மணி நேரம் தான் உங்க லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு முன்னேற போறீங்கன்றதை தீர்மானிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நார்மல் பீப்புள் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் விருப்பப்படுவாங்க. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் எல்லாருமே ஆவரேஜா ஒரு வாரத்துக்கு 59 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுலயும் நிறைய பேர் 70 to 80 ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. வித்தவுட் டேக்கிங் எனி ஹாலிடேஸ் கூட ஒர்க் பண்றாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் தான் அவங்கள மில்லியனரா மாத்திருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. 4வது பாயிண்ட் என்னன்னா, லைஃப் லாங் லேர்னிங். நிறைய பீப்புள் நினைக்கிற விஷயம்
ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அவங்களோட லேர்னிங் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதாகவும் மணிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செல்ஃப் மேட் மில்லியனியர்ஸ் பிலீவ் பண்ணுற விஷயம் என்னன்னா லேர்னிங் ஆஃப்டர் காலேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எப்போவுமே லைஃப் டைம் லேர்னிங்க்கு வேல்யூ கொடுப்பாங்க. இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிற விஷயம் லைஃப் லாங் லேர்னிங் தான் செல்ஃப் மேட் மில்லியனராக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெக்யர்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சேஞ்சிங் அண்ட் க்ரோயிங் வேர்ல்டில் லேர்னிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா டெய்லி 1 மணி நேரமாச்சு புதுசாக ஏதாவது கற்றுக்கிற விஷயங்களுக்கு டைம் ஒதுக்குங்க, உங்கள் துறையில் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5வது பாயிண்ட் என்னன்னா பவர் ஆஃப் ஹானஸ்டி. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே உங்ககிட்ட பொய் மட்டும்தாங்க சொல்வார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் பொய் தான் சொல்வார். அதுவே இன்னொரு ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பொய் சொல்லவே மாட்டாருங்க. சடனாக இப்போ உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த 2 ஃப்ரெண்டுல இருந்து ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக தேர்ந்தெடுக்கணும். அப்போ நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா யார் பொய் சொல்லாம இருக்காரோ அவர் தானே சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை கிரியேட் பண்ண ட்ரஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்னு ஆத்தர் சொல்றாரு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு பர்சனோட சக்ஸஸுமே அந்த பர்சன் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்றாரு. பீப்புள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் சக்ஸஸும் இருக்கும். ஸோ எப்போவுமே ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் ஜென்யூனாகவும் இருக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. அவ்வளோதாங்க. இதுதான் 21 Secrets of Self-Made Millionaires புத்தகத்தில் உள்ள முக்கியமான 5 பாயிண்ட்கள். அந்த 21 சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை வாசிங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.